இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் தான் வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம். மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லையா, சேரர், சோழர், பாண்டியர் இவங்களோட பட்ட பெயர்களை வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து சேரர்களோட பட்ட பெயர் என்ன அப்படின்னா வந்து ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பறை. சோழர்களோடது என்னென்ன அப்படின்னா வந்து சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியர்களோடது வந்து மாறன், வழுதி, செழியன், தென்னர். இது எப்படி நம்ம ஈஸியாக ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து சேரர்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ வந்து சூரியனும் அதாவது சூரியன் ஆதவன்னா அப்படின்னா வந்து சூரியன் வந்து சொல்லுவாங்க இல்லையா. அதை அந்த சூரியனை வந்து ரொம்ப எப்படி வானத்தோட உயரத்தில் இருக்கார். அவர் வந்து கொட்டினாலும் அந்த வானத்தில் இருந்து வந்து இறங்கி வர மாட்டார். இரும்பு மாதிரி அங்கேயே வந்து இருப்பார். பூமிக்கு கீழே வந்து சூரியன் வந்து கீழே வர மாட்டாங்க. அப்போ வந்து அதை வந்து சேர மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆதவனும் அந்த வானமும் வந்து என்ன தான் நம்ம கொட்டினாலும் இரும்பு மாதிரி அங்கேயே தான் இருக்கும், கீழே இறங்கி வராது. அப்போ வந்து ஆதவனும் அந்த பூமியும் வந்து சேராது சேரர் அப்படிங்கிறது சேராது அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சேரர்களோடது வந்து ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பறை. நெக்ஸ்ட்டு வந்து சோழர்களுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்னா வந்து சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். இதை வந்து சோளக்கருதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழர் அப்படின்னா வந்து சோளக்கருது. சோளக்கருது எப்படி இருக்கும், ரொம்பவே செழிப்பாக வந்து இருக்கும். அதை வந்து எப்படி கிள்ளி தானே அந்த கையால் வந்து கிள்ளி வந்து எடுப்பாங்க, ரொம்பவே செழிப்பாக இருக்கும். அதை சாப்பிட்டாலும் நம்ம வந்து ரொம்பவே வளமாக இருக்கலாம். அதை வந்து சாப்பிட்டோம்னா வந்து நம்ம கில்லி மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து சோளக்கருது வந்து ரொம்பவே செழிப்பாக இருக்கும். இப்போ சோழர்களோட பெயர்கள் என்னென்ன அப்படின்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். சோளக்கருதை சாப்பிட்டோம்னா வந்து நம்ம கில்லி மாதிரி தெம்பாக வந்து வளமாக வந்து வாழலாம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் வந்து பாண்டியர்கள் வந்து மாறன், வழுதி, செழியன், தென்னர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பாண்டிங்க ஒரு பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டியும் மாறனும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து வழுக்கி விழுந்துட்டாங்க. எங்கே அப்படின்னா வந்து ஒரு செழிப்பாக இருக்க தென்னந்தோப்பில் வந்து மாறனும் பாண்டியனும் வந்து வழுக்கி விழுந்துட்டாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாண்டியர்கள் அப்படின்னா வந்து மாறன், வழுதி, செழியன், தென்னர். இவ்வளோதான் வந்து இதோட ஷார்ட்கட்டு. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒன் டைம் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.